எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் சரிஞ்ச நிஃப்டி ரைட் நோ 66 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்பா ஒரு 50 பாயிண்ட்க்கு மேல கேப் அப்பா ஓப்பன் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 25,500 25,450ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட் இந்த இடத்துல பவுன்ஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்தோம். மார்க்கெட் வந்து எந்த செக்டார் வந்து இந்த பவுன்ஸ் பேக்ல குயிக்கா அப்சைட் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் குறிப்பா வந்து எஸ்பிஐ உடைய ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தது. இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு எஸ்பிஐ உடைய ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தது. அதே நேரம் ரைட் நவ் வந்து Q3 சீசன். ஸோ Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடுறதுனால நெறைய கம்பெனிஸ் வந்து வாலட்டிலிட்டி வந்து குடுக்குது. மெயின் திங் லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து சரிஞ்சதுனால தான். ஸோ இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரோத் இருக்கு. பிகாஸ் ரீசென்ட்டா வெளிவந்த அ எஸ்பிஐ உடைய ரிசல்ட்ஸ் வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டடா இருக்கு. அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ பொறுத்தளவுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க் ரீசென்ட்டா ஐசிஐசிஐ பேங்க்ஸும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ பிரைவேட் செக்டார் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அதுக்கு அடுத்து பினான்சியல் ஸ்டாக். பினான்சியல் ஸ்டாக்ஸ பொறுத்தளவுக்கு ஒரு டெம்பரவரியான ஆ புராஃபிட் புக்கிங் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பினான்சியல் செக்டார பொறுத்தளவுக்கும் இது வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஒரு மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ள ஸ்டாக்ஸும் தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டு தான் இருக்குது. அதுக்கு அடுத்து ஆட்டோ செக்டார். ரீசென்ட்டா வெளிவந்த ஈவி வெஹிக்கிள் உடைய டிமாண்ட் வந்து முன்ன விட இன்கிரீஸ் ஆயிருக்குங்கிறத டேட்டாஸ் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ ஆட்டோ செக்டார்ல மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அ டாடா மோட்டார்ஸ். ஸோ ஆட்டோ செக்டார பொறுத்தளவுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு குரோத் வந்து இதுக்கு அடுத்து. 3 வந்து ஆட்டோ செக்டார். இதுக்கு அடுத்து ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டார்ஸ். 4த் வந்து இந்த வாரத்த பொறுத்தளவு ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டார்லயும் ஒரு பாசிட்டிவான குரோத் வந்து இருக்குது. ஸோ இந்த செக்டார்லலாம் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது, இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக்ஸ்ல இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. மா செல்லிங் பிரஷர்ல தொடர்ந்து செல்லிங் பிரஷர் லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே செல்லிங் பிரஷர்ல இருந்தது. ஐடி செக்டார் தான். ஐடி செக்டாரும் சப்போர்ட் லெவல்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமா அடுத்த வாரம் குளோபல் லெவல்ல யுஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜாப் டேட்டா, பர்ச்சேசிங் பிஎம்ஐ டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து கோல்ட், சில்வர்ல டாலர் இண்டெக்ஸ சிவியரா அஃபெக்ட் பண்ணும். அத விட முக்கியமானது வந்து சென்ட்ரல் பேங்க் உடைய கமெண்டரி. ஃபெட் சேர்மன், ஃபெட் உடைய பெர்சன்ஸ் வந்து அதுல உள்ள அபிஷியல் பெர்சன்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் உடைய கைடன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ இது வந்து டாலர் இண்டெக்ஸ முக்கியமா அஃபெக்ட் ஆகும். ரூபி அண்ட் டாலர் இண்டெக்ஸ்ல வந்து ஒரு வாலட்டாலிட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில் அண்ட் கமாடிட்டி பிரைஸ்லயும் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன், இதனுடைய இம்பாக்ட் வந்து இருக்கும். மார்க்கெட் வந்து 32,000ங்கிறது இண்டெக்ஸ் உடைய சப்போர்ட். ஓகே. நம்ம டெக்னிக்கல் சார்ட்லயும் பார்ப்போம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய டெக்னிக்கல் சார்ட்லயும் பார்ப்போம். லெட்ஸ் சி. நிஃப்டியினுடைய சார்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப்ல எப்படி வந்து இந்த இடத்துல அதாவது 26,300ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்தாப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26,000ங்கிறதே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. இந்த ஜோன். இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ஜோன்ல. 26,000 டச் ஆயிடுச்சுனாலே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாரி பாட்டம் சப்போர்ட் இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு பாட்டம் சப்போர்ட் 24,450ங்கிறது வந்து ஒரு பாட்டம் சப்போர்ட்டா டெம்பரவரியா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலலாம் பவுன்ஸ் பேக் வந்து ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா, இதுவரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்க. இதுவரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு ஷார்ப்பா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆகுதா? ஸோ இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப் சைட்ல பவுன்ஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு மேஜர் மேஜர் ஹர்டல் பாயிண்ட்டா இருக்கும். 24,450ங்கிறது. இததான் நம்ம வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திருந்தோம். ஃப்ரைடே வீடியோவிலே கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து குளோசிங் 25,450க்கு பிலோல குளோசிங் நடந்தா மட்டுமே இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும். மார்க்கெட் வந்து குயிக்கா ரெக்கவர் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் வந்து சப்போர்ட் எடுத்து ரெக்கவர் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்தோம்.
அதே மாரி டைம் ஃப்ரேம் ரெட்யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதுல இன்னுமே கிளியரா தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகுது. ஒரு கேப் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகே. இந்த ட்ரேட் டீல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வந்து கேப் வந்து ஃபில் ஆயிருக்கு. 2வது அந்த டபுள் பாட்டம் எடுத்திருக்கு பாருங்க. ரீசென்ட்டா வந்த டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதா? ஸோ இந்த டபுள் பாட்டம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். ஓகே. ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். 25,650 25,750ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். மார்க்கெட் வந்து டெம்பரவரியா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு அப்சைட் கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இதனுடைய சார்ட். ஸோ நீங்க நினைக்கலாம் மார்க்கெட் இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நம்ம சொல்றோம் அப்படின்ட்டு. லைவ் மார்க்கெட் அப்போவே இது கரெக்ட்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பவுன்ஸ் ஆகும். இனி இன்ஃபாக்ட் லைவ் மார்க்கெட்ல ஃப்ரைடே வந்து 25,500ங்கிறது சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,620 தான் ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட 120 புள்ளிகள் அப்சைட் வந்து பவுன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்லயே போஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 106 புள்ளி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆச்சு. அந்த சப்போர்ட்ல இருந்து. 25,500 வந்து சப்போர்ட் எடுத்து, கிட்டத்தட்ட 25,606 வரைக்கும் பவுன்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாரி லைவ் மார்க்கெட்லயே ட்ரெண்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்டேட்டர் வந்து பண்றாங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் வந்து ஃபர்தரா பண்றேன். அதே மாரி நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய லைவ் மார்க்கெட்லயும் ஆஃப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன் உடைய கைடன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வரக்கூடிய கிளாஸஸ்ல இந்த செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன் லைவ் மார்க்கெட்லயே நம்ம அகாடமில ட்ரேடிங் பண்றவங்க லைவ் மார்க்கெட்லயே செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன் டெய்லியுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பிப்ரவரி 16th வந்து ஸ்டார்ட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல் கிட்டத்தட்ட 60,000ங்கிறது வந்து 60,000ல இருந்து 60,100ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து சப்போர்ட் லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல இதுவரைக்கும் சைடு வேஸ்ல இருக்கக்கூடிய இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸ் வந்து இந்த சேனலுடைய ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆச்சு. நம்ம லைவ் மார்க்கெட்லயே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 2 to 3 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த பவுன்ஸ் ஆகி கேப் ஃபில்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகே. இதுவரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் எடுத்து கேப் ஃபில்லிங் நடந்திருக்கா? கேப் அப் ஆகி அந்த கேப் ஃபில்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து திரும்பியும் பவுன்ஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே உடைய லோவ கட் பண்ணா மட்டுமே இதுக்கு அடுத்து ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். அதர்வைஸ் ஒரு கேப் அப் ஆயிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் எனி டைம் அப்சைட் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேங்கிங் செக்டார பொறுத்தளவுக்கும் இதுதான். கமாடிட்டி மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயில் வந்து இதுவரைக்கும் இந்த ஒரு ட்ரெண்ட் தான் நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேல இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி, இது அப்சைட்ல பிரேக் அவுட் ஆயிட்டு கிட்டத்தட்ட 6,000 வரைக்கும் டச் ஆயிருக்கு. சரி, இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இங்க இருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிளியரா ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி பவுன்ஸ் ஆகுதா? see ஒவ்வொரு டைமும் கிட்டத்தட்ட எவ்வளோ பவுன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குதா? ஸோ இப்பவுமே மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு தான் சப்போர்ட்ல தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது 5,700ங்கிறதே சப்போர்ட் தான். மீண்டும் திருப்பியும் 5,850, 6,000 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வச்சிருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஓவரால் இங்கிருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் கிட்டத்தட்ட 5,000ல இருந்து 6,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மொமெண்டம்ல ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பா 5,600ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா பொசிஷனலா ஷார்ட் டெர்ம்ல க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. 5,950, 6,000ங்கிறது இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஸ்டில் நவ் சைட்வேஸ் அப் ட்ரெண்டா தான் இருக்குது.
ஓகே. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து நிஃப்டி கேப் ஃபில்லிங் ஆகி சப்போர்ட் லெவல்ல இருக்குது. நாளைக்கு ஒரு 56 சாரி 66 பாயிண்ட் வந்து கேப் அப்ல மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 50 பாயிண்ட்க்கு மேல கேப் அப் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டியும் இன்கேஸ் அப்சைட்ல பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா, அதுவுமே டெம்பரவரியா ஒரு டபுள் பாட்டம் எடுத்து அப்சைட்ல வந்து பவுன்ஸ் ஆகும். ஃப்ரைடே மார்க்கெட்டுடைய லோவ கட் பண்ணா மட்டுமே ஃபர்தரா வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ன்னு எடுத்துக்கலாம். அதர்வைஸ் கேப் அப் ஆகும்போது பேங்க் நிஃப்டியும் குயிக்கா ரெக்கவர் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஃபைன். ட்ரெண்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். தேங்க் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.